பிரேஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இது காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை கவலையை நீக்கி சந்தோஷத்தை தரும் சக்தி வாய்ந்த 5 ஜபங்கள். பிரியமானவர்களே, வாழ்க்கையில கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு மனப்பாரங்கள் இருந்துட்டுதான் இருக்கு. இப்படி கவலையோடும் மனப்பாரத்தோடும் வேதனையோடும் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. இப்போ உங்க கவலை, உங்க மனப்பாரம், உங்க வேதனை நீங்களும் இந்த 5 சக்தி வாய்ந்த ஜபங்களை நீங்க ஜபிக்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற கவலைகள், பாரங்கள், வேதனைகள் அனைத்தும் நீங்கி மனசு ஒரு புத்துணர்வு பெறும். இப்போ அந்த 5 ஜபங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? முதல்ல பாரத்தை இறக்கி வைத்து விடு. பிரியமானவர்களே, வாழ்க்கையில நம்ம மனசுல இருக்கிற பாரங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம வருத்தத்தோடு பாரத்தோடு சுமந்து அந்த பிரச்சனையை அனுதினமும் சுமக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஆண்டவர் பாதத்தடியில அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும். மனசுல இருக்கிற பாரங்கள், துன்பங்கள், கவலைகள், வேதனைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல இறக்கி வச்சுட்டு பண்ணக்கூடிய ஜபம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அப்பா ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மன வருத்தங்கள், போராட்டங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வெறுப்புகள் எதுவா இருந்தாலும் நான் இன்னைக்கு உங்க பாதத்தடியில நான் இறக்கி வச்சுட்டேன். இனி நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க. எனக்கு இந்த பாரம் இல்லை, இது உங்களுக்கானது. நீங்க இந்த பாரத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க அப்படிங்கிற அந்த ஜபத்தை நீங்க மேற்கொள்ளணும். அதாவது முதல் ஜபம் பாரத்தை இறக்கி வைக்கும் ஜபம். 2வது ஜபம் என்ன அப்படின்னா, சமாதானத்தை தருகின்ற ஜபம். வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில பிரச்சனை வந்துட்டாலே என்ன போயிடும்னா நிம்மதி போயிடும். போராட்டம் வந்தால் நிம்மதி போயிடும், வியாதி வந்தால் நிம்மதி போயிடும், சமாதானமே இருக்காது. அப்போ இந்த நிம்மதி வேணும் அப்படின்னா ஆண்டவருடைய சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ள வரணும். அப்போ ஆண்டவருடைய சமாதானம் நம்ம இருதயத்துக்குள்ள வந்தாதான் நமக்கு நிம்மதி பெருகும். உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்போ ஆண்டவருடைய சமாதானம் நமக்குள்ள வரணும்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்துல சமாதானம் பிறக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துக்குள்ள வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த நிம்மதி இல்லாத நிலைமை மாறி சமாதானம் பெருகும். அதுக்காக நம்ம ஜெபிக்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, என் இருதயத்துல பிரச்சனை நிமித்தமாக பல பாரங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் நிறைஞ்சிருக்கு. ஆனா சமாதான கர்த்தரான உங்களால என் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தர முடியும். என் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை தாருங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ள நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் மீது, ஆண்டவரை இருதயத்துக்குள்ள கூப்பிடும் போது, சமாதான கர்த்தர் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணும் போது நம்ம இருதயம் சமாதானத்தில் பூரிப்பு ஆகும். 3வது மன்னிப்பு கேட்கும் ஜெபம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருது, வாழ்க்கையில நிம்மதி இல்லை, போராட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா, நம்ம செய்த பாவங்கள். பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் மீது அன்பு குறைஞ்சி, ஆண்டவரை விட்டு ஜெப வாழ்க்கை குறைஞ்சி நம்ம பின்தங்கி இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா, பாவங்கள் பெருக தொடங்குது. மாயையான இந்த உலகத்துல உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து
ஆண்டவர் மீது அன்பு இல்லாம வழி விலகி போகும்போது நம்ம வாழ்க்கையில என்னதாகுது அப்படின்னா பாவங்கள் பெருகுது. அப்போ இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மன்னிப்புங்கிறது வேணும். அப்போ பாவத்திலிருந்து நம்மளுக்கு சுத்திகரிக்கிற தேவன் யாரு அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பாவங்களும் நம்ம தெரிஞ்சு விலகி போகும்போது நம்ம வாழ்க்கையில ஒரு சமாதானம் பெருகும், நிம்மதி பெருகும், ஆசீர்வாதமும் பெருகும். நம்ம எளிய காரியங்கள் நடக்க நமக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம செய்த பாவங்களும் அதுக்கு தடையா இருக்குது. அப்போ அந்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்றால் இந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய வாழ்க்கையில நான் பாவி, நான் நிறைய பாவங்களை நான் செய்திருக்கேன், என்னுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி நம்ம செய்த ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவர் சமூகத்துல சொல்லி அறிக்கையிட்டு மனம் திரும்பும் போது நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா சமாதானம் பெருகுது, நினைத்த காரியங்கள் நடக்குது, நிம்மதி பெருகுது, பயம் மாறி போகுது. இப்படி நம்ம ஆண்டவர் மீது கொண்ட அன்பு, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு மன்னிப்பை தந்தது நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில மனசுல ஒரு சந்தோஷம் பெருகதான் செய்யுது. நான்காவது பாத்தீங்கன்னா விசுவாசம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாரு, நம்ம வியாதியை குணமாக்குவாரு, நம்ம பாரங்களை சுமப்பாரு, நம்ம வாழ்க்கையில இனி வரும் காலங்கள நன்மையே உண்டாகும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம விசுவாசத்தை பொறுத்துதான் ஆண்டவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை பண்ண முடியும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியே ரட்சிக்கும்னு சொல்லியிருக்கு. நம்ம ஒரு வியாதி வந்தவுடன் பயப்படக்கூடாது. ஆண்டவர் சமூகத்துல என்னுடைய ஆண்டவர் என்னுடைய வியாதியை நீக்க வல்லவராய் இருக்கிறாரு, என்னுடைய மன காயங்களை மன கஷ்டங்களை போக்க ஆண்டவர் நீ வல்லமை மிகுந்தவராய் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள பெருகும் போது கண்டிப்பா நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் மாறி போகும். ஐந்தாவது பார்க்கிற ஜெபம் என்ன அப்படின்னா, அந்த ஜெபத்துல துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திர பலிகளை விடுவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை செய்ய போறாரு, பல அதிசயங்களை செய்ய போறாரு. என் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்துமே மாறப்போகுது, அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி எண்ணி ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் போது, நம்ம அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் அங்க மகிமைப்படுவாரு. வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக் கொள்ளணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்துல அனுதினமும் ஸ்தோத்திரம் செலுத்துபவர்களாக இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் உடனே மாறி போகும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்த பல அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், இது மட்டும் என்னை காத்து வழி நடத்தின அது கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன காரியங்கள்ல அற்புதம் நடக்கணும், என்னென்ன காரியங்கள்ல நமக்கு நன்மை நடக்கணும், என்னென்ன காரியங்கள்ல நமக்கு கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புறோமோ அந்த காரியங்கள்ல நீங்க நன்மை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல நம்ம சொல்லும் போது, ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த ஜெபங்களை கேட்டு நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நன்மை செய்ய வல்லவரா இருக்கிறாரு. நம்ம கஷ்டங்கள் மாறணும்னா இந்த 5 ஜெபங்களை நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது நம்ம ஜெபங்கள் கேட்கறது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, நம்ம கஷ்டங்கள் முற்றிலுமாக மாறும். இந்த 5 சக்தி வாய்ந்த ஜெபங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் மாறி போகும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.